ஓம் நம சிவாய. இப்போ நாம் பார்க்க போகிற ஜோதிலிங்கம் குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் ஜோதிலிங்கம். குஜராத்தில் உள்ள சௌராஷ்டிரா மாநிலத்தில் இந்த கோயில் இருக்குங்க. இந்த கோவில் அரபிக் கடற்கரையில் அமைந்துள்ளது. இந்த கோவில் 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே இருக்குதாங்க. சோம்நாத் ஜோதிலிங்கம் 12 ஜோதிலிங்கத்தில் முதன்மையானதாக வணங்கப்படுறது. நம்ம கந்த புராணத்துல சோம்நாத் திருக்கோவிலின் சிவலிங்கம் சூரியனை போன்று பிரகாசத்துடன் பூமிக்கு அடியில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சோம்நாத் கோவிலை பற்றி மகாபாரதத்தின் 109, 118 மற்றும் 119 சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். வனப்பிரபவா மற்றும் பாகவத புராணத்திலும் இதை பற்றி குறிப்புகள் உள்ளன. ஒவ்வொரு முறையும் இத்திருக்கோயில் அழிக்கப்பட்டாலும் மறுபடியும் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவில் முதலில் சந்திரனால் வணங்கப்பட்டதாகவும், பின்பு ராவணன் இக்கோவிலில் வந்து வணங்கியதாகவும், பின்பு ஸ்ரீகிருஷ்ணர் மரத்தால் இக்கோவில் கட்டியதாகவும் குறிப்புகள் உள்ளன. அதன் பிறகு பீம்தேவ் என்ற மன்னன் கல்லினால் இக்கோவிலை கட்டியுள்ளார். குஜராத் கலை நயத்துடனும் இந்து கலாச்சாரத்தின்படியும் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. சோம்நாத் கோவில் அமைந்துள்ள கடற்கரையிலிருந்து கடலுக்கு அப்பால் உள்ள அண்டார்டிகா வரை இடையே எந்த நிலப்பகுதியும் இல்லை என கடற்பாதுகாப்பு சுவரில் இருக்குங்க. பானஸ்தம் பத்தின் என்னும் கல்வெட்டுல இதை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. சோம்நாத் கோயில் 7 அடுக்கில் சாளுக்கிய கட்டிட கலையுடன் இருக்கு. பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இக்கோயில் திருப்பணிகள் தொடங்கப்பட்டு 20ஆம் நூற்றாண்டில் இத்திருப்பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. கபிலா, ஹரானா மற்றும் சரஸ்வதி நதிகள் கூடும் இடமாக இந்த திரிவேணி சங்கமம் உள்ளது. உலக புகழ்பெற்ற திரிவேணி சங்கமம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கு நடைபெறுகிறது. ஓம் நம சிவாய. இப்போ நம்ம சோம்நாத் ஜோதிர்லிங்கத்திலேருந்து வந்திருக்கோம். மேஷ ராசிக்கு உகந்த இடம் இந்த சோம்நாத் ஆலயம். நாங்கள் எப்படி வந்தோம் அப்படின்னா, சென்னையிலேருந்து அகமதாபாத் வந்தோம். அகமதாபாத்திலேருந்து 400 கிலோமீட்டர் இவ்வளோ தூரத்தில் இங்கே இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயம் இடிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் கட்டப்பட்டது. எப்படின்னா, சூரியனால் தங்கத்தாலையும், ராவணனால் வெள்ளியாலையும், ஸ்ரீகிருஷ்ணர்னால் மரத்தாலையும், மன்னர்களால் கற்களாலையும் எழுப்பப்பட்ட ஆலயம்தான் இந்த ஆலயம். நம்ம ஊர் ஆலயங்கள் கோபுரங்கள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த ஊரில் குஜராத்தினுடைய கலை நயத்தோட இந்து மத கலாச்சாரத்தின் அடிப்படையில் இந்த கோவில் இங்கே கட்டப்பட்டிருக்கு. சரி, சோம்நாத்னு சொல்கிறேமே, அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சோம்நாத் என்றால் சிவபெருமான் அல்லது நிலா எனப்படும். இந்த சோம்நாத்தில் என்ன விசேஷம்னா, இதுக்கப்புறம் ஊரே கிடையாது. பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக கடல் தான். அண்டார்டிகா வரைக்குமே எந்த மாநிலமும் கிடையாது. இது ஃபுல்லாக கடற்பாதுகாப்பு சுவற்றோடு அமைக்கப்பட்டிருக்கு.
இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 7 அடுக்கில் கட்டப்பட்டிருக்கு. இது எப்படி அப்படின்னா சாளுக்கியர்களுடைய கட்டிடக்கலை இருக்கு இல்லையா, அந்த வகையில் இது கட்டியிருக்காங்க. இந்த சோம்நாத் கோயில் உள்ளே வர்றது வந்து ரொம்ப கஷ்டங்க. நிறைய பாதுகாப்பு, இந்த ஆர்மி பாதுகாப்பில் தான் இந்த கோயிலே இருக்குது. இங்கே வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு வர முடியாது, கேமரா எடுத்துகிட்டு வர முடியாது, எதுவுமே உள்ளே கொண்டு போக முடியாது. ஈவன் ஸ்மார்ட் வாட்ச் கூட நம்ம கட்டிட்டு உள்ளே போக முடியாது. காலையில் 7 மணிக்கு ஒரு ஆரத்தி இருக்குது, அதே மாதிரி சாயந்தரம் 7 மணிக்கு ஒரு ஆரத்தி இருக்குது. நம்ம ஊர் ஆளுங்க வர்றதா இருந்தால் காலையில் வந்துடுங்க, ஏன்னா கொஞ்சம் பெட்டர். க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஈவினிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா மற்ற மாநிலங்களில் இருந்துலாம் நிறைய பேர் ஈவினிங் தான் வச்சு வராங்க. இங்கே வந்து சன் செட் ஆகிறது வந்து ரொம்ப அழகு. அதுக்கப்புறம் ஒரு லைட் ஷோ மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஆரத்தி எல்லாம் முடித்த உடனே ஒரு லைட் ஷோ இருக்குது, அதுவும் இங்கே ரொம்ப பிரபலமாக இருக்குது. சோம்நாத் ஆலயத்தில் பற்றின விவரங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நாங்கள் உங்களுக்கு ஏன்னா நம்ம தமிழ்நாட்களுக்கு இங்கே வந்த பாஷை புரியாதனால எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நாங்கள் சேகரித்த வகையில் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். மேலும் இதில் ஏதாவது குறை இருந்தால், நாங்கள் சொன்னது ஏதாவது தவறாக இருந்தால் தயவு செய்து மன்னிக்கணும். ஓம் நம சிவாய்.